சிம்பிளான சிக்கன் ரோஸ்ட்டு செய்கிறதுக்காக 3/4 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து சிக்கனை நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்படி ஊற வச்சு செஞ்சால் தான் இந்த சிக்கன் ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சோம்பு, கல்பாசி, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட உப்பு காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை நல்லா குக் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இடையில அப்பப்போ கிளறி விடுங்க. சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா ரொம்ப சிம்பிளான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். ஒரு முறை செஞ்சு பாருங்க.